அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருக்கிற சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். இது எல்பிபி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுல இருக்கிற ஒரு மெத்தட். எல்பிபினா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அதாவது நம்ம எதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ, மினிமம் வேல்யூவோ மேக்ஸிமம் வேல்யூவோ கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் டு அப்படின்ட்டு கன்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பேட்டர்னில் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். மினிமைஸ் இசட் கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும். x2 - 3x3 + 2x5 சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். நம்ம வழக்கமாக x1 x2 x3 தானே பார்ப்போம். ஆனால் இங்கே 2x3 x5 இருக்கும். அங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதே வேரியபிளை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் டு 3x2 - x3 + 2x5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். அப்போ இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, செகண்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தேர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் நமக்கு. இல்லைன்னா அது நம்ம பேட்டர்னில் கொண்டு வருவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணது, ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நான் இந்த கொஷினே பெருசாக இருக்கிறதால நான் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஸோ சப்ஸ்டிட்யூட் த கன்ஸ்டன்ட். எத்தனை கன்ஸ்டன்ட் இருக்குது? 1 2 3 மூணுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ இதில் ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் S1 இங்கே ப்ளஸ் S2 ப்ளஸ் S3. அப்போ இந்த மினிமைஸ் இசட்டில் ஆக்சுவலாக அந்த S1 S2 S3 இல்லை இல்லையா? அப்போ நாம தான் ஆட் பண்ணுறோம். அப்போ நாம் இங்கே எழுதும்போது சொல்யூஷனில் மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்கிறது x2 - 3x3 + 2x5. இங்கே நான் S1 ஆட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் இல்லை இல்லையா? அப்போ 0s1 + 0s2 + 0s3 அப்படின்றது எழுதிக்கணும். இதுதான் மினிமைஸ் இசட். ஓகே, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதுகிறேன். அப்போ 3x2 - x3 + 2x5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் S1 = 7 நம்ம எழுதுகிறோம். ஓகே, அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் -2x2 + 4x3. இதில் x5 இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 0x5 போட்டுக்கலாம். நான் இங்கே போடலை. இங்கே இன்னொரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் S2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 = 12 எழுதுகிறோம். தேர்ட் ஒன் -4x2 + 3x3 + 8x5 + S3 = 18. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்கிற அந்த வேரியபிள் டிசிஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். x2 x3 x5 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது கூட நமக்கு என்ன இருக்குது? இங்கே 3 ஸ்லாக் வேரியபிள் இருக்குது. அப்போ அது எல்லாமே சேர்த்து நம்ம எழுதணும். வேர் x2 x3 x5 S1 S2 S3 > 0. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை கன்ஸ்ட்ரெயின் இருக்குது? 1 2 3 கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அந்த 3 கன்ஸ்ட்ரெயின்லையும் இந்த டிசிஷன் வேரியபிளை 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஓகே, அந்த டிசிஷன் வேரியபிள் இருக்கு இல்லையா? x2 x3 x5 மூணுத்துக்கும் 0ன்ட்டு இந்த 3 கன்ஸ்ட்ரெயினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ x2 x3 x5 0னா S1 = 7 வரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? S1 = 7 கிடைக்குது. அதே போல் இதில் போடும்போது S2 = 12 கிடைக்குது. இதில் போடும்போது S3 வந்து 18 கிடைக்குது. இந்த சொல்யூஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். இதை நம்ம சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் IBFSன்னு சொல்லுவோம், இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம டேப்லர் காலம் போட்டு எழுத போகிறோம். டேப்லர் காலம் போட்டு தான் பண்ண போகிறோம். இந்த டேப்லர் காலத்துலேயே நம்ம இந்த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஸ்டார்டிங்கில் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வரதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு போகும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் என்னென்ன எழுத போகிறோம்னா, முதல்ல பேசிக் வேரியபிள் பிவின்னு எழுத போகிறோம். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். நமக்கு இந்த மினிமைஸ் இசட்டில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள். அதுங்க டிசிஷன் வேரியபிள் x2 x3 x5 இருக்குது. அப்புறம் ஸ்லாக் வேரியபிள் S1 S2 S3 இருக்குது. இந்த 6 வேரியபிளே நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு x1 x2 x3 S1 S2 S3 இது எழுதிட்டுமா? அதுக்கப்புறம் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வேல்யூ இருக்குது இல்லையா? இந்த கன்ஸ்ட்ரெயினில் வருது இல்லையா? அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? BIன்னு நம்ம சொல்ல போகிறோம். இல்லை சிம்பிளாக வெறுமனே ஸ்மால் பின்னு சொன்னாலும் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதுக்கான காலம் இப்போயே விட்டுல நம்ம. ஓகே ரைட், இப்படி தான் நம்ம போக போகிறோம். ரைட்டா? இப்போ இங்கே நம்ம மேலே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே CJன்றதை நம்ம எழுத போகிறோம். CJ என்ன அப்படின்னா
நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இருக்குல்ல இசட் மினிமைஸ் இசட்டோ இல்லை மேக்ஸிமைஸ் இசட்டோ இருக்கும். அதில் இருக்கிற இந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் இந்த ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். ஓகே, அப்போ x1ஓட x2 சாரி இங்கே நமக்கு என்ன பாருங்க தப்பாக எழுதியிருக்கேன். x2 ஆரம்பிக்குது, x2 x3 x5 அங்கே என்ன நேம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, x2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து மினிமைஸ் இசட்டில் இருக்கிறது 1. அப்போ இங்கே நம்ம 1ன்னு போட போகிறோம். x3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து அங்கே இருக்கிறது -3. x5ஓட கோஎஃபிஷியன்ட் அங்கே இருக்கிறது +2. s1 s2 s3 ஸ்லாக் வேரியபிள் நாம தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 0 0. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் இங்கே இருக்கு இல்லையா, இதை நம்ம எழுத போகிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம இங்கே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் 3x2 இருக்குது. அப்போ x2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 3, x3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, x5ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து +2. இங்கே s1 மட்டும்தான் இருக்குது. அப்போ s1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, s2 s3 ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, அதனால் அங்கே 0 போட்டுரும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம biன்னு சொல்கிறோம். அப்போ இது 7. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் இங்கே இருக்கிறது. x2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -2, x3ஓட கோஎஃபிஷியன்ட் +4. இங்கே x5 இல்லை, அப்போ 0, s1ம் கிடையாது 0, s2 தான் இருக்கும் 1, அதுக்கப்புறம் 0. ஈக்குவல் டு அந்த 12 இருக்கு இல்லையா, அதை இங்கே இந்த biயில் எழுதுகிறோம். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் முடிச்சிட்டோமா? இப்போ தேர்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் x2ஓட கோஎஃபிஷியன்ட் -4, x3ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x5ஓட கோஎஃபிஷியன்ட் 8, s3 தான் இருக்குது. அப்போ s1 0, s2 0, s3க்கு பதிலாக 1, இங்கே இருக்கிறது 18. எப்பவுமே நம்ம இந்த ஸ்லாக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது டயக்னலில் மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கும். ஓகேவா, ரைட்டு. இப்போ கரண்ட் பேசிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x1 x2 இந்த டிசிஷன் வேரியபிள் இருக்குல்ல x2 x3 x5க்கு 0 போட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, s1 s2 s3 தான் கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்போ பேசிக் வேரியபிள் இங்கே இருக்கிறது s1, அடுத்தது இருக்கிறது s2, அடுத்தது இருக்குது s3. அப்போ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள். அப்போ s1ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த சிஜேயில் பார்க்கணும், விச் மீன்ஸ் இந்த மினிமைஸ் இசட் இருக்கு இல்லையா, இதில் பார்க்கணும். அப்போ s1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 0, s2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 0, s3ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 0. ஆனால் இந்த s1ஓட இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே s1 போட்டு இங்கே biயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே s1 = 7 சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இங்கே கிடைக்குது. அப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம x1 x2 x3க்கு நம்ம அங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s3ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s1ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 7, இது 12, இது 18. இதுக்கு தான் என்னென்னு பேர் நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ அப்போ பேசிக் வேரியபிள் இங்கே இருக்கும், இதனோட சொல்யூஷன் biயில் இருக்கும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்மளோட வேல்யூ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வரைக்கும் வழக்கமாக டேப்லர் காலத்தில் ஜென்ரலாக இது எழுதுறது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இசட்ஜே கண்டுபிடிக்க போகிறோம். இசட்ஜே என்னென்னா, இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ட் s2வையும் மல்டிபிள் பண்ணணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. 0 × 3, 0 × -2, 0 × -4. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் x2யை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். 0ஓட மல்டிபிள் பண்ண எல்லாமே 0 தான் வரப்போகுது. அப்போ 0 + 0 இது எல்லாமே 0. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கும் போது இசட்ஜே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், 0 தான் வரும். ஓகே, இதுக்கப்புறம் சில புக்கில் வந்து இசட்ஜே - சிஜே கண்டுபிடிச்சிருப்பாங்க, சில புக்கில் சிஜே - இசட்ஜே கண்டுபிடிச்சிருப்பாங்க. எது எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ பார்க்கணும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா சிஜேலேருந்து இசட்ஜேவை கண்டுபிடிக்க போகிறேன். சிஜே - இசட்ஜே. இப்போ நமக்கு இந்த சிஜே - இசட்ஜே இந்த கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த ஃபங்க்ஷனில் மினிமம் இசட் கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் இசட் மினிமைஸ் ஃபார் மினிமம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு என்ன கண்டிஷன்னா, சிஜே - இசட்ஜே வந்து > or = 0. ஸோ இந்த கண்டிஷன் தான் இருக்கணும். இதில் இல்லைன்னா நமக்கு இதில் எப்படி இன்கமிங் அவுட் கோயிங் வேரியபிள் நம்ம பார்ப்போம்னா மோஸ்ட் நெகட்டிவ் நம்ம பார்ப்போம். சிஜே - நெகட்டிவில் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இதுவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா சிஜே - இசட்ஜே வந்து நம்ம என்ன சொன்னோம், <= 0. அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் பார்ப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும், மீதி எல்லாம் மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் ஒன்று தான். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாமா? ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ, சிஜே - இசட்ஜே. ஸோ சிஜே இங்கே இருக்குது 1 - 0 வந்து 1.
-3 - 0 -3 +2 - 0 +2 0 - 0 0 0 - 0 0 0 - 0 0 நமக்கு என்னவா இருக்கணும் Cj - Zj எல்லாமே greater than or equal to 0வா இருக்கு இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நெகட்டிவாக இருக்குது பாருங்க அப்போ அந்த நெகட்டிவ் வரக்கூடாது அப்போ அதுக்கு நம்ம ஐட்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இந்த வேரியபிள் இருக்குல்ல இதுக்கு நேராக இந்த காலத்துக்கு நேராக பாருங்க x3 இருக்குது அப்போ இதுதான் நமக்கு என்னன்னா இன்கமிங் வேரியபிள் ஓகே உங்களுக்காக எழுதுகிற ஐசி அப்படின்னா என்னது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுத வேணாம் ஐசி மட்டும் போட்டுக்கோங்க இன்கமிங் வேரியபிள் இன்கமிங் வேரியபிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் மினிமம்ன்றதால இது மோஸ்ட் நெகட்டிவ் ஓகேவா ரைட் அப்போ இந்த காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்தை தான் நம்ம பிவோட்டல் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிவோட்டல் காலம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க போகிறோம் ரேஷியோ என்னன்னா ரேஷியோ வந்து பிஐ டிவைடட் பை இந்த கரஸ்பாண்டிங் இதில் A1 A11 A12ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஏஐஜே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த பிஐயில் இருக்கிற இந்த எலமெண்ட் அந்த கரஸ்பாண்டிங்காக பிவோட்டல் காலம் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த காலத்தில் இருக்கிற எலமெண்ட் அப்போது 7 டிவைடட் பை -1 அப்போ ப்ளஸ் பை மைனஸ்னா -7 ஓகே அடுத்தது 12/4னா +3 அடுத்தது 18/3னா 6 இதில் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருந்தால் நம்ம அதை விட்டுடணும் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுல மினிமம் நான் நெகட்டிவ் நம்பர் எதுன்னு பார்க்கணும் அதாவது நெகட்டிவோ இன்ஃபினிட்டிவோ இருந்தால் விட்டுட்டு மீதி இருக்கிறதுல பாசிட்டிவ்ல எது மினிமம் நம்ம பார்க்கணும் அப்போ இதுதான் அப்போ இந்த வேரியபிள் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் ஓஜி அப்படின்னா அவுட் கோயிங் வேரியபிள் இதை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நாம மினிமம் நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு அர்த்தம் ஓகேவா ரைட் இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இன்கமிங் வேரியபிள் x3 உள்ள வருது அதுக்கு பதிலாக எது வெளியே போகுது இந்த ரோல் இருக்கிறது இது எடுத்துக்கோங்க இப்போ வெளியே போகுதுன்னா S2 வெளியே போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஸ்லாக் வேரியபிள் வெளியே போயிட்டு ஒரு டெசிஷன் வேரியபிள் உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம் நமக்கு ஓகே இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த 4 இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பிவோட்டல் எலமெண்ட்னு சொல்லுவோம் ஓகே இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் இதில் இடம் இருந்தால் நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணலாம் ஆனால் வீடியோவில் நான் எப்படி கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல ஓகே நான் இப்படி இங்கே வச்சு இது பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பண்ண போது ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல எது வெளியே போகுதுன்னு பாருங்கள் S2 வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக x3 உள்ளே வருது அப்போ நமக்கு இந்த S1 ஆஸ் இட் இஸ் இந்த S1 அப்படியே இருக்கும் S2க்கு பதிலாக x3 உள்ளே என்ட்ரு ஆகுது அப்போ இங்கே நம்ம x3 போடுறோம் இங்கே S3 இருக்குது ஓகே ரைட் அப்போ கோஎஃபிஷியன்ட் சொல்லும் பொழுது இந்த சிஜேயில் இருந்து தான் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம் அப்போ S1க்கு கோஎஃபிஷியன்ட் 0 தான் x3க்கு வரும்போது x3யோட கோஎஃபிஷியன்ட் -3 S3க்கு 0 ஓகே இப்போ டேப்லெட் கலர் நான் போட்டுக்கிறேன் ஓகே நம்ம ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ண வேண்டியது இந்த காலம் அதாவது எது வெளியே போகுது எது உள்ளே வருது அதனோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டோமா அடுத்தது இந்த அவுட் கோயிங் இருக்கு இல்லையா இந்த அவுட் கோயிங் ரோ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிவோட்டல் என்ட்ரி 4ஆல் டிவைட் பண்ணணும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுகிறேன் இது வந்து ரோ 1 இது ரோ 2 இது ரோ 3 இது புதுசு ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் வரதுனால இதை நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் R2' நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ R2' நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த R2 இருக்கு இல்லையா R2வை வந்து டிவைடட் பை 4 பண்ணுறோன்னு அர்த்தம் ஓகே பண்ணலாமா அப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதுறீங்க இங்கே தான் பண்ண போகிறோம் அப்போ -2 டிவைடட் பை 4 -2/4னா -1/2 4/4னா 1 0/4னா 0 0/4னா 0 1/4னா 1/4 0/4னா 0 12/4னா 3 இப்போ R2' புதுசாக இருக்கிற அந்த R2' கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ நம்ம இந்த R1' நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ R1' இந்த பிவோட்டல் காலம் இருக்கு இல்லையா பிவோட்டல் காலத்தில் இந்த பிவோட்டல் என்ட்ரி 1 ஆயிடுச்சு இப்போ மேலேயும் 0 வரணும் கீழேயும் 0 வரணும் எதை யூஸ் பண்ணி 0 கொண்டு வரணும் இந்த R2' யூஸ் பண்ணி தான் நம்ம 0 கொண்டு வரணும் ஓகே ஃபஸ்ட் நம்ம இதுதான் எழுதணும் இப்போ இந்த R2' தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே 1 இருக்கா இந்த ஓல்ட் ரோ ஃபஸ்ட்டு எழுதணும் ஓல்ட் ரோ என்னது நமக்கு R1 ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R1' அப்போ R1' நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா R1 இது ஓல்டு 1
மைனஸ் பண்ணுறோமா ப்ளஸ் பண்ணுறோமா நாம தான் டிசைட் பண்ணுறோம். இங்கே -1 இருக்குது, இதோட இந்த நியூ ரோவை நம்ம ஆட் பண்ணோம். நீங்கள் இந்த காலத்தை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இங்கே -1ஓட இந்த +1 ஆட் பண்ணாலே 0 வந்துடுது. அப்போ நான் R1 + R2 டேஷ் அப்படின்னு நம்ம எழுதுறேன். இந்த R2 டேஷ்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிவோட்டல் இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அவுட் கோயிங் வேரியபிளை வச்சு எழுதுனா அந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டே வந்தால் ஈஸியாக இருக்கும். பண்ணலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது R1, இது R2 டேஷ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ இங்கே இருக்கிறது 3, இங்கே இருக்கிறது -1/2. அப்போ 3 - 1/2ன்னு வரும்போது எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்கிறதுனால வேறு எதையும் நம்ம கூட மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நமக்கு 0 வந்துடுது. ஓகேவா? அப்போ அந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே ஓல்டில் இருக்கிறது வந்து 3. அப்போ 3 R2 டேஷில் அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் நம்ம பார்க்கணும். இங்கே 3னா இங்கே இருக்கிறது -1/2. 3 - 1/2 எல்சிஎம் எடுங்க. 3 2s are 6 - 1/2னா 5/2. அப்போ இங்கே நம்ம 5/2 போடுறோம். ஓகே, இங்கே இருக்கிறது -1 இல்லையா? -1 இந்த நியூவில் இருக்கிறது +1. -1 + 1னா 0. ஸோ அதனால் இங்கே 0 போடுறோம். இங்கே இருக்கிறது 2. இங்கே 2னா கரஸ்பாண்டிங் இங்கே இருக்கிற எலமெண்ட் 0, நம்ம இங்கே ஆட் தான் பண்ணுறோம். 2 + 0னா 2 வரப்போகுது, அதனால் இங்கே 0. இங்கே 1, இங்கே 0. ஸோ 1 + 0 வந்து 1. இங்கே 0 + 1/4. 1/4. 0 + 0 0. 7 + 3 10. ஓகே, இங்கே ஏன் நம்ம ஆட் பண்ணணும்? இங்கே -1 இருக்குது, இங்கே நம்ம புதுசாக கண்டுபிடிச்சல 1 இருக்குது. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே இந்த எலமெண்ட் 0 ஆகிடும் இங்கே உங்களுக்கு. அதனால் பண்ணிட்டோம். ஆனால் அடுத்தது தான் இருக்கே நமக்கு ட்விஸ்ட்டு. இப்போ நம்ம R3 டேஷ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது நியூ R3, நியூ தேர்ட் ரோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஓல்டு தேர்ட் ரோவை யூஸ் பண்ணணும். இதை நம்ம R3ன்னு சொல்ல போகிறோம். இந்த நியூ R2 டேஷை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, எப்படி 0 வரும்? அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ R3 - 3 × R2 டேஷ். இங்கே நமக்கு 1 இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஒன்று நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பண்ணலாமா? இதை ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்த ரோ ஃபுல்லாகவே அது தான் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், R3 இப்போ இங்கே நான் உங்களுக்கு போடுறேன் ஒன்று ஒன்றா. ஓகே, இப்போ R3ல இங்கே இருக்கிற எலமெண்ட் -4. நம்ம என்ன பண்ணுறோம், ஓல்டில் இங்கே எழுதிட்டு இங்கே பண்ணும்போது நமக்கு இங்கே +1 இருக்கிறதால மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 0 ஆகும். அப்போ -4 - 3 × -1/2. புரியுதுன்னா? இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் தான் எடுக்கிறோம். ஸோ -4 இந்த முதல்ல மல்டிபிள் தான் பண்ணணும். -× +3/2. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -8 + 3/2னா -5/2. ஸோ அப்போ நாம் இங்கே எழுத வேண்டியது -5/2. ஓகே, ஸோ அதே போல் இங்கே இருக்கிறது 3 இருக்குது. ஓகேவா? ஓல்டு 1ல் இருக்குது 3 -3 × R2 டேஷில் இருக்கிற எலமெண்ட் 1. அப்போ 3 - 3னா 0. ஸோ அதனால் இங்கே நம்ம 0 போடுறோம். ஓகே, இங்கே ஓல்டில் இருக்கிறது 8. 8 - இங்கே நியூ அந்த பிவோட்டல் ரோல் இருக்கிறது 0 தான். அப்போ 3 × 0னாலும் நமக்கு 0 தானே வரப்போகுது. அப்போ 8 - 0னா 8 தான் வரப்போகுது. ஓகே, இங்கே 0, இங்கே இந்த 0ஓட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ ஓவரால் இங்கே 0 தான் வரப்போகுது. இங்கே 0, இங்கே இருக்கிறது 1/4. இதை -3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 0 - 3 × 1/4னா -3/4. இங்கே இருக்கிறது 1, இங்கே இருக்கிறது 0. இதை -3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரப்போகுது. அப்போ 1 - 0னா 1 தான். இங்கே 18, இதை -3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -9 வரும். 18 - 9னா +9. ஓகே, இந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வரணும். ஓகே, இப்போ இது நெக்ஸ்ட் பேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது மேலே எழுதிக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக இது பேசிக் வேரியபிள், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள். இங்கே இருக்கிறது x2, x3, x5, s1, s2, s3. இப்போது நீங்கள் இது கரெக்டாக எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, நம்ம பண்ண கால்குலேஷன் கரெக்டானா, இப்போ இந்த பிவோட்டல் காலம் பார்த்தீங்கன்னா -1 4 3ன்னு இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷனில் இருக்கிற இந்த 4 தான் நமக்கு என்னது பிவோட்டல் எலமெண்ட். இது 1ன்னு ஆயிருக்கணும், ரிமைனிங் ரெண்டும் 0 ஆயிருக்கணும். பாருங்கள், 1ன்னு ஆயிருக்கு, ரிமைனிங் ரெண்டும் 0 ஆயிருக்கு. அப்போ நம்ம கால்குலேஷன் கரெக்டாக போட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். ஓகே,
இப்போ அங்கே பண்ண மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இசட்ஜேவை இசட்ஜே கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் சிஜே மைனஸ் இசட்ஜே கண்டுபிடிக்க போகிறோம். லைக் இது ஒரே பேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணும்போது எழுதிட்டு தான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இசட்ஜே நம்ம என்ன பண்ணணும், இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கரஸ்பாண்டிங் இந்த டிசிஷன் வேரியபிளையும் மல்டிபிள் பண்ணணும். இந்த காலம் வைஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு 0 × 5/2னா 0 தான் வரப்போகுது. -3 × -1/2னா +3/2, இது 0 வரப்போகுது. அப்போ இங்கே இருக்க வேண்டிய ஆன்சர் 3/2 மட்டும்தான். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு மொத்தமாக ஆட் பண்ணி எழுதுகிறோம். நிறைய 0 வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் முடிச்சிட்டோமா, இப்போ செகண்ட் காலம் எடுங்க, x3க்கானது எடுங்க. ஓகே, 0 × 0 0, -3 × 1 -3, 0 × 0 0. அப்போ இங்கே என்ன மட்டும் தான் வரும், நமக்கு -3 மட்டும் தான் வரும். அதாவது 0 -3 + 0, அப்போ -3 தான். ஓகே, அடுத்து x5க்கானது எடுக்கலாமா. அகெயின் இந்த கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் நம்ம. 0 × 2னா 0 ஆகிடுமா, -3 × 0 0 ஆகிடுமா, 0 × 8 0 ஆகிடுமா, மொத்தத்தில் 0 + 0 + 0னா இங்கே 0 தான் இருக்குது. ஓகே, அடுத்தது போலாமா. 0 × 1 0, 3 × 0 0, 0 × 0 0. ஓகே, அடுத்தது இங்கே 0 × 1/4 0, -3 × 1/4 -3/4, இது 0. அப்போ நம்ம இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது, அப்போ -3/4. அடுத்து லாஸ்ட் S3க்கான காலம் 0 × 0 0, -3 × 0 0, 0 × 1 0. இங்கே நம்ம இந்த கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ சிஜே மைனஸ் இசட்ஜே, சிஜே மேலே இருக்குல்லையே, சிஜே மைனஸ் இசட்ஜே, அப்போ 1 - 3/2. 1 - 3/2 நீங்கள் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 - 3/2. ஓகே, எல்சிஎம் எடுத்துனா 2 தானே, 2 - 3/2னா -1/2. அப்போ நமக்கு இங்கே வர வேண்டிய ஆன்சர் -1/2. இந்த ப்ளஸ் மைனஸில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போடணும். அதே போல் இந்த ப்ராப்ளத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி போனால் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நம்மளால் போட முடியும். ஜஸ்ட் பார்த்துட்டு அங்கே போய் போட முடியாது. ஏன்னா நம்ம இந்த கால்குலேஷனுக்கு நம்ம பிரெயின் பழக்கமாகணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் போட்டு பார்க்கணும் ப்ராப்ளம்லாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ஓகே, சிஜே மைனஸ் இசட்ஜே. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே சிஜேயில் -3 இருக்குது, இசட்ஜேயில் -3 இருக்குது. அப்போ கழிக்கும் போது +3 ஆகிடும். அப்போ -3 + 3னா 0 ஆகிடும். 2 - 0 2, 0 - 0 0, 0 minus of -3/4னா +3/4, 0 - 0னா 0. இப்போ CI minus ZJ மினிமம்னா என்னவா இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஆல் கிரேட்டர் than or equal to 0வா இருக்கான்னு பார்க்கணும். 0 0 இல்லை 0 விட பெருசு பாசிட்டிவ் இருக்கணும். அப்போ எது நெகட்டிவாக இருக்கும், மோஸ்ட் நெகட்டிவ், இங்கே இருக்கிறது ஒரே ஒரு நெகட்டிவ் தான். அப்போ இதுதான் நமக்கு என்னது, இன்கமிங் வேரியபிள். ஓகே, இன்கமிங் வேரியபிள் எது, இன்கமிங் வேரியபிள் x2 தான் இன்கமிங் வேரியபிள். ஓகே, அப்போது இதுதான் இப்போ நமக்கு பிவோட்டல் காலம். ஓகே, இப்போ எது அவுட் கோயிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம BI டிவைடட் பை AI, அதாவது இந்த பிவோட்டல் காலத்தில் இருக்க கரஸ்பாண்டிங் என்ட்ரியால் டிவைட் பண்ணும். அப்போ 10 டிவைடட் பை 5/2னா நமக்கு என்ன வரும், 10. டிவிஷனில் 5/2னா இன்ட்டு 2/5ன்னு எழுதிக்கலாமா. 5 10ஆல் அடித்தா 2 முறை 2 2 4ன்னு வரும், +4. ஓகே, உங்களுக்கு கால்குலேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்தது இங்கே 3 டிவைடட் பை -1/2னா 3 × 2ன்னு வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -2. அப்போ 3 × -2னா சாரி -6 உங்களுக்கு. ஓகேவா, இது 9 டிவைடட் பை 5/2னா அப்போ 9 × 2/5, அப்போ ப்ளஸ் இன்ட்டு 9 × -2/5, அப்போ -9 2s are 18/5. அகெயின் அதாவது மேக்ஸிமமோ மினிமமோ இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம எது பார்க்கணும், இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது மினிமம் நான் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருந்தால் விட்டுடணும். இது நெகட்டிவ் இருக்குது, இது நெகட்டிவ் விட்டுருங்க. அப்போ இது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு அவுட் கோயிங் வேரியபிள். அப்போ அவுட் கோயிங் வேரியபிள்னு வரும்போது இந்த ரோ, ரைட்டா. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட் வந்து 5/2. அப்போ 5/2 தான் நமக்கு பிவோட்டல் எலமெண்ட். அப்போ இப்போ இது வந்து என்னது ஆக்சுவலாக உங்களுக்கு இது R1', இது R2', இது R3'. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு R1 தான் எழுத போகிறோம்னு அர்த்தம். அப்போ அது புதுசாக கண்டுபிடிக்கணும், R1'. ஓகே, அப்படியே நம்ம எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த இடத்துல, ரைட்டா. அப்போ இங்கே இது கண்டுபிடிச்சது ஐட்ரேஷன் 1, இந்த ப்ராசஸ் வந்து ஐட்ரேஷன் 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்,
எது அவுட் கோயிங்காக இருக்குது? S1 அவுட் கோயிங்காக இருக்குது. எது இன்கமிங்காக இருக்குது? X2 இன்கமிங்காக இருக்குது. அப்போ நான் முதல்ல அதுதான் எழுதுகிறோம். அப்போ S1 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? X2 எழுத போகிறேன். ரிமைனிங் இருக்கிறதுலாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அப்போ S1 மட்டும் தான் போகுது. அப்போ இந்த S3 அப்படியே தான் இருக்கும். இங்கே X3 எழுதுகிறேன், இங்கே S3 எழுதுகிறேன். ஓகேவா? நான் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுதுனா உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக போட்டு காமிக்கலாம். இட்ஸ் ஓகே. இப்போ X2ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த CJலேருந்து நம்ம எழுதுவோம் இல்லையா? X2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இங்கே X2ஓட கோஎஃபிஷியன்ட் 1, X3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -3, S3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது தான் எழுதுகிறோம். இதை எழுதி முடிச்சிட்ட பிறகு இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதணும்? R1 டபுள் டேஷ், புது R1 அந்த பிவோட்டல் ரோ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எழுதணும். அப்போ இது எதால் டிவைட் பண்ணணும்? 5/2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இங்கே தள்ளி எழுதுவா நான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே கிடைக்க வேண்டியது R1 டபுள் டேஷ். R1 டபுள் டேஷ் எப்படி கிடைக்க போகுது? R1 இந்த 5/2ஆல் இந்த எலமெண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். 5/2ஆல் டிவைட் பண்ணால் இன்ட்டு 2/5 பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 5/2 இன்ட்டு 2/5னா இந்த எலமெண்ட் 1ன்னு ஆகும். 0வை 2/5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆகும். ஓகே, ஸோ 2 இன்ட்டு 2/5, 2 2s are 4, அப்போ 4/5. 1 இன்ட்டு 2/5, 2/5. 1/4 இன்ட்டு 2/5, ஸோ 1/4 இன்ட்டு 2/5. இப்போ என்ன வரும்னு பாருங்கள். இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், அப்போ 1/10. அப்போ இங்கே நம்ம எழுதும்பொழுது 1/10. ஓகே, 0 இன்ட்டு 2/5னா இங்கே 0 தான் வரப்போகுது. இந்த எலமெண்ட்டையும் பண்ணணும். 10 இன்ட்டு 2/5. இப்போ 10 இன்ட்டு 2/5னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 இன்ட்டு 2/5. 5ஆல் அடிச்சுன்னா இது 2 முறை 2 2 4. அப்போ இங்கே கிடைக்கிற ஆன்சர் 4. எப்பயுமே அந்த பிவோட்டல் ரோ எது வருதோ அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிவிடுவோம். இன்கமிங் அவுட் கோயிங் வச்சுட்டு அந்த ரோவை ஃபில் பண்ணுவோம். இப்போ ரிமைனிங் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். எதை யூஸ் பண்ணி பண்ணணும்? ஓல்டு மைனஸ் இந்த நியூவாக கண்டுபிடிச்சிருக்க இந்த R1 டபுள் டேஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ R2 டபுள் டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். R2 டபுள் டேஷ் வந்து அப்போ நியூ R2 டேஷ் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் இல்லையா? ஸோ ஓல்டு ஒன், இதுதான் ஓல்டு ஒன். இப்போ கண்டுபிடிக்கிறது தான் நியூன்னு அர்த்தம். அப்போ R2 டேஷ். ஓகே, இங்கே நமக்கு இருக்கிறது -1/2, இங்கே +1. என்ன பண்ணால் 0 ஆகும்? இதை ஆஃபால் மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ்னால் இதை ப்ளஸ் ஆஃபால் மல்டிபிள் பண்ணணும். இங்கே -5/2 இருக்குது பாருங்கள். அடுத்த எலமெண்ட் வரும்போது +5/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 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 காலத்தில் கையை வச்சுட்டு இங்கே இருக்கிற எலமெண்ட்டால் நம்ம என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மல்டிபிள் பண்ணணும். எது? இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பிவோட்டல் ரோ, இந்த ரோ வச்சு கண்டுபிடிச்சிருக்கல இதில் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ R2 டேஷ் இங்கே -1/2 இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் ஆஃபால் மல்டிபிள் பண்ணணும். அப்போது +1/2 இன்ட்டு R2 டபுள் டேஷு, R1 டபுள் டேஷு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பண்ணலாமா? ஓகே, இந்த காலத்தில் இந்த செகண்ட் ரோவில் கை வச்சுக்கிறேன். இப்போ இந்த 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 பழைய இந்த கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஒன் R1 டபுள் டேஷ், இதை மைனஸ் ஆஃப் இதை ப்ளஸ் ஆஃபால் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னா 0 வந்துடும். ஓகே, இங்கே 1 இருக்குது. இதை தான் நம்ம ஆஃபால் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 0 இன்ட்டு ஆஃப்னா 0 தான் வரப்போகுது. 1 + 0னா 1 தான். இங்கே 0 இருக்குது, இங்கே 4/5 இருக்குது. 4/5 1/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4/5 இன்ட்டு 1/2, 4/5 இன்ட்டு 1/2, 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 2/5 வந்துடும். ஓகே, இங்கே ஏற்கனவே இருக்கிறது நமக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 + 2/5 வரும்போது நமக்கு இங்கே 2/5 வந்துடும். ஓகே, இங்கே 0 இருக்குது, இங்கே 2/5 இருக்குது. 2/5 இப்போ 1/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1/2 இன்ட்டு 2/5னா 2 கேன்சல் ஆகிட்டு 1/5 வரும் இல்லையா? அப்போ 0 + 1/5னா இங்கே 1/5. இப்போ இங்கே இருக்கிறது 1/4, இங்கே இருக்கிறது 1/10. ஓகே, அப்போது 1/4 ப்ளஸ் இங்கே இருக்கிறது 1/10. இது எதால் மல்டிபிள் பண்ணணும்? 1/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணணும்னா முதல்ல ப்ராடக்ட் தான் பண்ணணும். அந்த 1/4 அப்படியே இருக்கணும். இது 1/20 வரும். 4க்கு 20க்கு LCM 20 தான். 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் இந்த 5 மேலே எழுதணும். ப்ளஸ் 20 20ஆல் டிவைட் பண்ணால் 1 1 × 1 1 தான். அப்போ 6/20
6/20 இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/10. அப்போ நமக்கு இங்கே வர வேண்டிய எலிமெண்ட் வந்து 3/10. எதுக்கு இங்கே வர வேண்டியது 3/10. ஓகே, இப்போ இங்கே வருதுன்னா இங்கே பார்க்கணும், இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. 0வோட 1/2 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், 0 + 0னா 0 தான் வரப்போகுது. ஓகே, இங்கே இருக்கிறது 3, இங்கே இருக்கிறது 4. 4 1/2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்குமா? 2வையும் 3யும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். ஓகே, அப்போ புதுசாக கிடைச்சா R2 டபுள் டேஷ் முடிச்சிட்டுமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R3 டபுள் டேஷ். நியூ R3 டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். இந்த நியூவை கண்டுபிடிக்கும் போது இந்த ஓல்டு R3 டேஷை யூஸ் பண்ணணும். R3 டேஷோட கண்டிப்பாக இந்த புதுசாக கண்டுபிடிச்ச R1 டபுள் டேஷ் யூஸ் பண்ணணும். இங்கே -5/2 இருக்குது, இங்கே +1 இருக்குது. இதோட எதை மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணால் 0 கிடைக்கும்? அப்போ +5/2 மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இதை வச்சு தான் டிசைட் பண்ணுறீங்க. -5/2னா இங்கே +5/2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே +5/2 இருந்தால் இதை 5/2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே -5/2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, அப்போ R3 டேஷ் ப்ளஸ் 5/2 இன்ட்டு R1 டபுள் டேஷ். ஓகே, நம்ம கை வச்சுட்டே பண்ணிக்கலாம். இங்கே -5/2, இதை +5/2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். -5/2 + 5/2னா 0, அப்போ இங்கே 0 போட்டுடலாம். இங்கே இருக்கிறது 0, இதை 5/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 0 × 5/2 0 தான், 0 + 0 0. ஓகே, அடுத்து இங்கே 8, இங்கே 4/5. 4/5 5/2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகிடும். 4/2னா 2 கிடைக்கும். 8 + 2ன்னு வரும்போது இங்கே நமக்கு 10 கிடைக்குது. இங்கே 0, அடுத்து இங்கே 2/5. 2/5 5/2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 வந்துடும் இல்லையா? 2 கேன்சல் ஆகிட்டு 5 கேன்சல் ஆகிட்டு 1 வரும். இப்போ 0 + 1னா 1. -3/4, இங்கே இருக்கிறது 1/10. 1/10 5/2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 5 10னா 2 வரும். 2 2s are 4, 1/4 இருக்குது. இங்கே -3/4 இருக்குது. -3/4 + 1/4னா -2/4. -2/4னா -1/2. லாஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்கிறது 1, இப்போ இங்கே 0. 0வை 5/2ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரப்போகுது. அப்போ 1 + 0னா 1 தான் வரப்போகுது. இங்கே 9. 4 5/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5/2, 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2 வரும். 2 × 5 10, 10 + 9 வரும்போது 19. ஓகே, இப்போ இந்த கால்குலேஷன் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ZJ கண்டுபிடிக்கணும். ZJ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 1 × 1 ப்ளஸ் -3 × 0 ப்ளஸ் 0 × 0 இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு காலமாக பண்ண போகிறோம். ஸோ 1 × 1னா 1 ப்ளஸ் இது 0 இது 0, அப்போ வெறும் 1 மட்டும் தான் வரப்போகுது. அடுத்த செகண்ட் காலத்துக்கு பண்ணலாமா? ஸோ 1 × 0 0, -3 × 1 -3 ப்ளஸ் 0 × 0 0. அப்போ இதுவும் 0 இதுவும் 0னா இங்கே -3 மட்டும் தான் இருக்குது. ஓகே, 1 × 4/5 4/5, இங்கே வரும்போது 3 2s are -6/5. 0 × 10 0 ஆகிடும். அப்போ இது ரெண்டு தான் நம்ம ஆட் பண்ணணும், மல்டிபிள் அண்ட் ஆட். அப்போ 4/5 -6/5. 4 - 6னா -2/5. எல்சிஎம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். 1 × 2/5 2/5, இங்கே -3/5. 2/5 -3/5 5 தான் எல்சிஎம். அப்போ -1/5. இங்கே வரும்போது 1/10 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -9/10. 1/10 -9/10னா -8/10. -8/10னா -4/5. 1 × 0 0, -3 × 0 0, 0 × 1 0. எல்லா 0 ஆட் பண்ணால் 0 தான் வரப்போகுது. ஓகே, இங்கே கடைசியாக வர வேண்டியது நமக்கு CJ - ZJ. ஓகே, இங்கே CJன்றது இங்கே மேலே எழுதிருக்கோம்ல, இதுதான் 1 - 1. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்குது. -3 -3ன்னு வரும்போது ப்ளஸ் மைனஸ் இது +3 ஆகிடும். -3 + 3னா 0 ஆகிடும். +2 -−னா +2 ஆகிடும். இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 2/5. 2 + 2/5 எல்சிஎம் எடுத்தோன்னா 5 2s are 10, 10 + 2 12, 12/5. கரெக்ட் தானே? ஆட் தானே பண்ணுறோம். 2 இது -of ப்ளஸ் ஆகிடும். 2 + 2/5 எல்சிஎம் எடுத்தால் 5 2s are 10, 10 + 2 12/5. ஓகே, இங்கே வரும்போது 0 இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/5. இங்கே 0 இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 4/5. இங்கே 0 இங்கே 0. இப்போ பாருங்கள், CJ - ZJ எல்லாமே ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இல்லை greater than or equal to 0 இருக்குது. நமக்கு தேவையான அந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மினிமம் கண்டிஷன் நம்ம CJ - ZJ பண்ணும்போது
ஆல் சிஜே மைனஸ் இசட்ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இது எப்போ மினிமத்துக்கு தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதுவே மேக்ஸிமமாக இருந்தால் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். இங்கே நம்ம மினிமம் தான் கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் சிஜே மைனஸ் இசட்ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் அர்த்தம். ஆப்டிமல் சொல்யூஷன் ஆக்சுவலாக முதல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். முதல்ல கண்டுபிடிச்சது இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். அடுத்து நம்ம பண்ணது I1. வேணா இது நம்ம இது ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லணும். இது ஐட்ரேஷன் 2 வந்து செகண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். செகண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ல சிஜே மைனஸ் இசட்ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் வந்தது. அப்போ இதுதான் நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, this is the optimal solution. இப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்போ எது நமக்கு சொல்யூஷன்? நம்ம எதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? அந்த டிசிஷன் வேரியபிளோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். x2 x3 x5. எங்க டேப்லெட் காலத்தில் எது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. x2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு, x3 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ x2 ஓட வேல்யூ எங்கன்னா இங்க biல பார்க்கணும். அப்போ x2 ஓட வேல்யூ 4, x3 ஓட வேல்யூ 5ன்னு அர்த்தம். அப்போ x5 இல்லை, அப்போ x5 இல்லைன்னா அது 0ன்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷனில் நம்ம என்ன எழுதணும்? ஆப்டிமல் சொல்யூஷனில் x2 ஈக்குவல் டு 4, x3 ஈக்குவல் டு 5, இன்னொரு வேரியபிள் x5 அது ப்ரெசென்ட் ஆகலை, விச் மீன்ஸ் 0. அப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? solve the following LPP simplex method, minimize z கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் z நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் z ஈக்குவல் டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x2 minus 3x3 plus 2x5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x2க்கு பதிலாக 4 minus 3 into x3க்கு பதிலாக 5 plus 2 into x5க்கு பதிலாக 0. ஸோ 4 minus 15 minus 11. இதுதான் மினிமம் z ஓட வேல்யூ. ஓகே, ஸோ ஆப்டிமல் சொல்யூஷனும் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் z நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ரைட். ஸோ முதல்ல நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்கணும் சிம்பிளெக்ஸ் மெத்தட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். நீங்கள் டேரெக்டாகவே இங்கே எழுதிடலாம். அப்போ இங்கே கிடைக்கிறது தான் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். இப்போ S1 வந்து 7, S2 வந்து 12, S3 வந்து 18. இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் மினிமம்ன்றதால சிஜே மைனஸ் இசட்ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 பார்க்கணும். இல்லைன்னா எது மோஸ்ட் நெகட்டிவாக இருக்கோ அதுதான் இன்கமிங் வேரியபிள். அதுதான் நம்ம பிவோட்டல் காலமாக எடுத்துக்கிறோம். அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். பிஐ மைனஸ் இந்த காலத்தில் இருக்கிற கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை டிவைட் பண்ணுறோம். இதில் நெகட்டிவோ இன்ஃபினிட்டிவாக இருந்தால் விட்டுடணும். மினிமம் பாசிட்டிவ், மினிமம் நான் நெகட்டிவ் டேர்ம் தான் அவுட் கோயிங். அப்போ அவுட் கோயிங்கான அந்த ரோவை எடுத்தால் அது கிடைக்கிறது தான் பிவோட்டல் எலிமெண்ட். இந்த 4ஓட இந்த ரோவை ஃபுல்லாக டிவைட் பண்ணிடணும். இப்போ முதல்ல எழுத வேண்டியது S2 வெளியே போயிடுது, அதுக்கு பதிலாக x3 உள்ளே வருது. அதை தான் நம்ம முதல்ல எழுதியிருப்போம். இந்த ரோவை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ பழைய ரோ ப்ளஸ் இந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம புது 2 ரோவும் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இந்த 1க்கு மேலேயும் 0 வரணும். வர மாதிரி தான் நம்ம அதை சப்ராக்ட் பண்ணுறதா மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறதா நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஓகே, அதே போல் அடுத்ததில் பாருங்கள், இங்கே எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 வரல, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது இன்கமிங் வேரியபிள். அதே போல் ரேஷியோ கண்டுபிடிச்சி இது அவுட் கோயிங் வேரியபிள். இதுதான் பிவோட்டல் எலிமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிவோட்டல் ரோவை தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 5/2னா 5/2ஆல் டிவைட் பண்ணணும், 2/5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி தான் முதல்ல எழுதிருப்போம். அப்போ இந்த 1க்கு கீழே மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 0 வர மாதிரி தான் இருக்கணும். அப்போ இதை மைனஸ் ஆஃபை இதோட ப்ளஸ் ஆஃபால் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இந்த மைனஸ் 5/2 இந்த புது ரோவோட ப்ளஸ் 5/2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். கீழே 0 0 வந்துருச்சா? ரைட். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, சிஜே மைனஸ் இசட்ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனால அப்போ இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். டேப்லர் காலத்தில் x2 4 இருக்கு, x3 5 இருக்கு. அப்போ x5 இல்லைன்னா 0 கண்டுபிடிச்சிட்டோம். மினிமம் இசட். இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.